அடுத்து அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? பாவம் புரிதல். மானக்கேடானது தனி போட்டான். இப்ப என்ன சொல்றான்? பாவம் புரிதல். இதுக்கு பேர், இதுக்கு என்ன வச்சிருக்கான் அல்லாஹ் அப்படின்னா இஸ்முன் அப்படின்னு வச்சிருக்கான். இந்த அரபியில் அந்த கிராமம், இந்த வார்த்தைக்கு வந்து என்ன மீனிங், இஸ்முன்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஒட்டகம் இருக்கு, அது நல்ல ஆரோக்கியமா இருக்கு, ஆனா அதை வந்து நடந்து போகும்போது மெதுவா இப்படி இப்படி நடக்குது, மெதுவா நடக்குது. அப்ப அது வேணும்னே அவன் ஓனரை வந்து கடுப்பேத்துது, இஷ்டத்துக்கு. அதாவது நல்லா நடக்க முடியும், அவன் ஓனர் என்ன டயர்ட் ஆயிடுச்சு நடக்குது, அப்பனா டபாய்க்குதுன்னு அர்த்தம். புரியுதா? நம்ம ஊர் பாஷையில சொன்னா டபாய்க்குது, என்கிட்டயே வந்து உன் வேலையை காட்டுற பத்தியா அப்படின்னு. இதுதான் பாவம். அல்லாஹ் சொன்னா செய்யறது இல்ல. என்னது? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணு, முடியல நீ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ண. அல்லாஹ் தெரியும் எதெல்லாம் வந்து வேண்டும் என்றே செயல்படுத்தாமல் இருப்பது, இது எல்லாமே பாவம். அல்லாஹ் வந்து செய்யாதன்னு சொல்றதை செய்யறது, இதெல்லாமே பாவம். புரியுதா? அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல தொழுகை விடுறான். பெண்கள் வந்து என்ன பண்றாங்க இன்னைக்கு? ஹிஜாப் வந்து ஃபாலோ பண்றதே கிடையாது. ஈஸியா கஷ்டமா பெண்களுக்கு? ஒரு ஹிஜாபை மெயின்டைன் பண்றது, ட்ரெஸ் ஒன்று போட்டு காலையில் எந்திரிச்சு ஒரு உடம்பு வந்து எப்படி அல்லாஹ் சொன்னானோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்கலாமே, வெளியே போகும்போது ஃபாலோ பண்ணலாமே. பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லை? அந்த ஒட்டகத்துடைய நிலைமை தான் அது. அப்படியே நடக்குது இல்லை, ஒவ்வொரு எட்டா இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி. இதெல்லாம் நொண்டி சாக்கும்பாங்க தெரியுமா? இதெல்லாம் சொல்றது எல்லாமே பாவம். இந்த மாதிரி கேடு கெட்ட விஷயங்கள் அவங்க செய்யறது. அல்லாஹ் சொல்றான், இது மாதிரி என் விஷயத்துல, அல்லாஹ் சொல்ற விஷயத்துல முடியாதுன்னு சொல்லாது, முயற்சியே பண்ணாம முடியாதுன்னு சொல்லுவான். அல்லாஹ் வந்து சுமத்தின பொறுப்புகள் ஏராளம். குர்ஆன் இது. புரியுதா? நன்மை ஏவணும், தீமை தடுக்கணும், ஹலால சாப்பிடணும், இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இருக்கு, பட்டியல் நிறைய இருக்கு. சமூகத்துல நமக்கு நம்ம மேல சுமத்தப்பட்ட கடமைகள் வந்து நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் கேட்டா என்ன சொல்லுவோம்? என்ன பண்றது? இந்த மாதிரியான பகுதியில் நாங்க வாழ்றோம், இங்கெல்லாம் அவ்வளவுதாங்க ஃபாலோ பண்ண முடியும் இஸ்லாம. சும்மா வந்துட்டு எங்க மேல வந்து எக்ஸ்ட்ரா இஸ்லாம் வந்து பேர்டன் வந்து திணிச்சுட்டே இருக்கீங்க. இது பண்ணாதா, அதை பண்ணாதா, இந்த சொசைட்டில இதுல போய் கலக்காதா, அதுல போய் கலக்காத, இதுல சேராதா, அதுல சேராதாங்கிற. ஏன் அப்படின்னா எப்படிதான் நாங்க இருக்கிறது அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பாவத்துல வந்து வந்துரும்.